அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசால் மிக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் முதன்மையானது மகளிர் உரிமை தொகை திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் அவர்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதால் இந்த நிதியுதவி உயர்வு மிக முக்கியமானதொரு மைல்கல்லாகவே பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவது குறித்த கேள்விக்கு மின்சாரத்துறை அமைச்சரான நிர்மல்குமார் பதிலளித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், தற்போது தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த தொகை குடும்பத்தின் சிறிய அளவிலான மருத்துவ செலவுகள், குழந்தைகளின் கல்வி செலவுகள் மற்றும் மாதாந்திர மளிகை பொருட்களின் கொள்முதல் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைந்து வரும் சூழலில் விடுபட்ட தகுதியுள்ள நபர்களை சேர்ப்பதற்கான பணிகளும் பெறப்பட்ட விண்ணப்பங்களை மறுபரிசீலனை செய்யும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விரைவிலேயே அனைவருக்கும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என மகிழ்ச்சியான தகவலை தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசு திட்டமிட்ட நிலையில் அது எப்போது கிடைக்கும், யாருக்கு முதலில் கிடைக்கும் என்ற தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது. தற்போது வழக்கமாக மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று வரும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கே இந்த உயர்த்தப்பட்ட தொகையை முதலில் வழங்கப்பட உள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே விண்ணப்பித்து பல்வேறு காரணங்களால் தள்ளுபடி செய்யப்பட்டு பின்னர் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இவர்களில் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் இப்பட்டியலில் இணைக்கப்படுவார்கள். உயர்த்தப்பட போகும் இந்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தங்கு தடையின்றி வங்கி கணக்கிற்கு வந்து சேர பயனாளிகள் உடனடியாக சில சரிபார்ப்புகளை செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். உங்களது வங்கி கணக்கு பயன்பாட்டில் ஆக்டிவில் உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக பரிவர்த்தனை செய்யாத கணக்குகள் முடக்கப்பட்டு இருக்கலாம். உரிமை தொகை நேரடியாக வங்கி கணக்கிற்கு வருவதால் உங்களது வங்கி கணக்குடன் ஆதார் எண் முறையாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதையும் சரிபார்த்து கொள்வதும் அவசியமாகும். வங்கி கணக்கு மற்றும் அரசு திட்டங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண் செயல்பாட்டில் இருப்பதையும் உறுதி செய்யவும். அப்போதுதான் தொகை வந்தடைவதற்கான குறுஞ்செய்தி உங்களையும் வந்தடையும். தமிழக பெண்களின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டமானது தற்போது 2500 ரூபாயாக உயர்த்தப்பட இருப்பது ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களுக்கு பேருதவியாக அமையும். இந்த நிதியுதவி பெண்களின் சுயசார்பு தன்மையை மேலும் வலுப்படுத்தும் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. அரசு அறிவிக்கும் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வங்கி மற்றும் அடையாள ஆவணங்களை சரியாக வைத்திருப்பது தொகையை பெறுவதில் எந்த தாமதமும் ஏற்படாமல் தடுக்கும்.